மாணவர்களே வணக்கம்ப்பா. 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.2 6ஆம் சம் பார்ப்போம்ப்பா. தவறுகளை கண்டறிந்து சரி செய்க. இதில் நமக்குப்பா ஒரு 6 சம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு சம்மாக பார்ப்போம். இந்த சைடு உள்ளதுக்கு இதுக்கு அங்கிட்ட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, இது கூட்டியோ கழிச்சோ இங்கிட்ட உள்ளதே நமக்கு ஆன்சர் இருக்குது. இதில் சில மிஸ்டேக் இருக்குது, நம்ம கண்டுபிடிப்போம். பாருங்கள், இங்கே கொடுத்தது எல்லாமே ஒத்த உறுப்புகள் தான். சரியாப்பா, ஒய் நடுக்கு 2 ஒய் நடுக்கு 2 ஒய் நடுக்கு இருக்கா. சரி, இப்போ இதில் 7 ஒய் நடுக்கு 2 கழித்தல் ஒய் நடுக்கு 2 ப்ளஸ் 3 ஒய் நடுக்கு 2. சரியா, இதை நாம் சுருக்கணும்னா நமக்கு 10 ஒய் நடுக்கு 2 வரணும். இப்போ சுருக்கி பார்ப்போம். இது கழிக்க சொல்லியிருக்காங்க. சரியாம்மா, இப்போ இதுலேருந்து 7லேருந்து இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். 7லேருந்து ஒரு ஒய் ஸ்கொயரை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 6 ஒய் ஸ்கொயர். அப்போனா இங்கே இருக்கிற என்ன இருக்குது, ப்ளஸ் 3 ஒய் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினா வர வேண்டிய ஆன்சர் நமக்கு 9 ஒய் ஸ்கொயர்னு வரணும். சரியாப்பா, ஆனால் இங்கே வந்தது என்ன இருக்குது, 10 ஒய் ஸ்கொயர். அப்போனா இந்த 10 நமக்கு இங்கே கிடையாது. நமக்கு வர வேண்டிய ஆன்சர் 9 ஒய் ஸ்கொயருங்கிறது தான் சரியான ஆன்சர். இது தவறு. அதுக்கு அடுத்ததில் இங்கே கொடுத்தது 6xy ப்ளஸ் 3xy. சரியாப்பா, இங்கே என்ன இருக்குது, ஒத்த உறுப்புகள் xy கொடுத்த மாதிரி xy இருக்குது. ஆனால் இங்கே வர வேண்டிய ஆன்சரை பாருங்களேன், எக்ஸின் அடுக்கு 2 ஒய் நடுக்கு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நம்பர்ஸில் 6 3 கூட்டி 9 போட்டாட்டாங்க. ஆனால் அடுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டியிருக்காங்க. நம்ம பெருக்கலாக இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், அடுக்க கூட்டுவோம். அப்படின்னா இதனுடைய இங்கே தவறுங்கிறது அடுக்கு 2ங்கிறது தான் தவறு. ஆனால் சரியான ஆன்சர் 9xy. ஓகேவாம்மா. அடுத்தது 3வது சம். m ப்ராக்கெட் 4m கழித்தல் 3 ஈக்குவல் டு 4m அடுக்கு 2 கழித்தல் 3 கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுவோம், இப்போ எம்மை கொண்டு போய் நம்ம உள்ளே பெருக்குவோம். எம் இங்கே நம்பர்ஸ் 1 தான் இருக்குது, எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 4 எம் என்னமாகும், அடுக்க பெருக்கு என்னது கூட்டுவோமா, அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்க கூட்டுவோம். அப்படி இங்கே அடுக்கு 2 கழித்தல் 3. இங்கே என்ன வரும், நமக்கு எம் வரணும், 3m. ஆனால் இங்கே என்ன இருக்குது, நமக்கு வெறும் 3ங்கிறது தான் இருக்குது. அப்படின்னா இதில் சரியான ஆன்சர் 4m ஸ்கொயர் மைனஸ் 3m. அடுத்து 4ஆம் சம்பா. ப்ராக்கெட் 4 அடுக்கு n ஃபோல் பவர் அடுக்கு 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபோல் பவர்ன்ட்டு. சரியா, இது ரெண்டுக்கும் சேர்த்து அடுக்கு 2 இருக்குது. கழித்தல் 2n ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 4 n அடுக்கு 2 மைனஸ் 2n ப்ளஸ் 3. இப்போ இதை நாம் சுருக்கணும்னா இந்த ஆன்சர் வரதான் பார்ப்போம். இங்கே மைனஸ் 2n இதுவும் சரி, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ப்ளஸ் 3 சரியாக இருக்குமா. ஆனால் எது தவறு அப்படின்னா இருக்க போது, இங்கே 4n ஸ்கொயர் கரெக்டாக இருக்கிறாப்புல தெரியும். ஆனால் என்ன மிஸ்டேக் கண்டுபிடிங்க. இப்போ 4 அடுக்கு 2 ஃபுல் பவர் ப்ராக்கெட்னா இந்த 2 இதுக்கும் கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்குமா. 4 அடுக்கு 2 n அடுக்கு 2. அப்புறம் 4 அடுக்கு 2ன்னு என்னமா மாறுங்க, 16n ஸ்கொயர்டு வரணும். சரியாப்பா, அப்புறம் இங்கே நமக்கு வந்தது தவறு. நமக்கு இங்கே இருக்கிறதே 16 இருக்கணும். 4க்கு பதிலாக என்ன வந்துடும் ஆன்சரு, 16. அடுத்து 5ஆங்கனுக்கு ப்ராக்கெட் x மைனஸ் 2 இன்ட்டு ப்ராக்கெட் x ப்ளஸ் 3. இது நாம் சுருக்கணும்னா நமக்கு x ஸ்கொயர் மைனஸ் 6 வருதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஆனால் என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு பெருக்குங்க. என்ன வரப்போகுது, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்து எக்ஸை 3 பெருக்குனா 3x. அடுத்து மைனஸ் 2 வச்சு பெருக்கணும்னா மைனஸ் 2x ஈர்மூன் 6. மைனஸையும் ப்ளஸையும் பெருக்குனா மைனஸ் 6. அப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். இது தவறு. அடுத்த சம்லப்பா இங்கே இருக்கிறது மைனஸ் 3 பி ஸ்கொயர் ப்ளஸ் 4p மைனஸ் 7 ஈக்குவல் டு ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் 3p அடுக்கு 2 ப்ளஸ் 4p மைனஸ் 7 அப்படி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா,
ஆனால் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, மைனஸ் எல்லாம் அப்படியே இருக்கிறாமல் தெரியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஒன்று ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இந்த மைனஸு பொதுவாக வெளியே எடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த மைனஸை வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும், இங்கே மைனஸாக இருக்கிற நம்பர் ப்ராக்கெட்டுக்கு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் வந்திருக்கணும். அப்போனா இங்கே தவறு, அடையாளம் மைனஸ் வரணும். அடுத்ததுன்னா -7 இருக்குது, அது என்னவா மாறப்போகுதுப்பா, +7. அப்போ நான் இதனுடைய ஆன்சர் சரியானது நமக்கு என்னப்பா, மைனஸ் ப்ராக்கெட் 3p² -4p மைனஸ் இருக்கிற இடத்துல +7. ஓகேவாம்மா? ஓகே, தேங்க்யூப்பா.